தோழர். ஓகே, நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக உங்களை எல்லாம் தமிழொலியினுடைய சிறுகதை படைப்புகளுடைய இணையவழி தொடர் வாயிலாக கதை சொல்லிகளின் வாயிலாக 8ஆம் நாள் நிகழ்வில் சந்திப்பதில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டு குறிப்பாக அவர்களுடைய சிறுகதைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையாக கதை சொல்லி வாயிலாக கேட்ட வாசகர்களின் சார்பாக பின்னூட்டம் தந்தும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். முதலிலே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமியுடைய கதைகளை நிறைவு செய்து 2ஆம் நிகழ்வாக கவிஞர் பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலியினுடைய படைப்புகளை நாம் குறிப்பாக சிறுகதையினுடைய படைப்புகளை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் இலக்கிய குழுவின் சார்பாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணையவழி தொடர் நிகழ்வாக நாம் அமைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, தமிழொலியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கவிஞர் தமிழொலி 1947 வெளியிட்ட வீராயி காவியத்தின் முன்னுரையில் பின்வருமாறு எழுதுகிறார். நம் கண்ணெதிரே நம் உடன் பிறந்தவன் மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து போகிறான். அவன் குடும்பம் வறுமை படுகொலியில் வீழ்ந்து கதறுகிறது. இதை கண்டு மனமிறங்காமல் மரமரத்து போன நெஞ்சுடன் உலாவும் மானிட பிண்டங்களின் உடலில் சுரீர் சுரீர் என்று தைக்கும்படி எழுதுவதுதான் உண்மையான எழுத்தாளரின் கடமையும் நோக்கமும் ஆகும். எழுத்தாளர் நண்பர்களே, கற்பனை உலகை படைக்கும் கவிஞர்களே, நான் வீராயி மூலம் விடுக்கும் வேண்டுகோள் இதுதான். மக்களுக்காக, மக்கள் உயர, மக்கள் காலத்துக்கு கதைகளை எழுதுங்கள் என்று 1947 தனது வீராயி காவியத்தின் முன்னுரையில் வெளியிட்ட கவிஞர் தமிழனுடைய சிந்தனையும் செயல்பாடும் தான் இந்த உலகில் பரவும் விரவும் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் கதை சொல்லி வாயிலாக நாம் பயணிக்க இருக்கிறோம். இன்றைக்கு கதையினுடைய தலைப்பு பணக்காரன் சர்க்கார் என்கிற தலைப்பை நம்மோடு கதை சொல்லி வாயிலாக இணைந்திருப்பவர் என் இனிய நண்பர் முனைவர் தி. அன்பு செல்வன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு பயணிக்க இருக்கிறார். உண்மையிலே நான் எத்தனையோ பேரை அறிமுகம் செய்தாலும் இன்றைய கதை சொல்லி அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் வியந்து போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களில், ஆய்வாளர்களில் குறிப்பிடத்தக்க ஒரு சிலரை நான் அன்போடும் மரியாதையோடும், இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால் வயது கடந்தாலும் வயது இளமையாக இருந்தாலும் வணக்கத்தோடு பார்க்கக்கூடிய பேராசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவர் முனைவர் தி. அன்பு செல்வன் ஆவார். இவர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியுடைய மதகுபட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் 15 ஆண்டுகளாக தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அதிலே குறிப்பாக 10 ஆண்டுக்கு மேலாக அந்த தமிழ்துறையினுடைய தலைமை பொறுப்பில் தலைவராக பணியாற்றியவர். குறிப்பாக புதுவையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக தமிழ் பாடத்திட்ட குழுவினுடைய உறுப்பினராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்த சிறப்பு சேர்த்தது என்னவென்றால், பொதுவுடைமை சார்ந்த முற்போக்கு சிந்தனை சார்ந்த பாடத்திட்டங்களை கல்லூரி பாடத்திட்டத்தில் கொண்டு வந்துள்ளதுதான். அருமை பேராசிரியர்கள், இலக்கியவாதிகளுக்கு குறிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பாடத்திட்ட குழுவிலே உறுப்பினராக இருந்தால் ஒரு வேண்டுகோளும் இதுதான். பொதுவுடைமை சார்ந்த மக்கள் வாழ்வியல் சார்ந்த அடித்தட்டு மக்கள் வாழ்வியல் சார்ந்த படைப்புகளை பாடத்திட்டம் ஆக்குங்கள். அது அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்வியலை இட்டு செல்லும். இந்த வாழ்வியலுடைய நோக்கத்தை படிக்கிற மாணவர்களுக்கு சிந்தனை ஆக்கம் செய்ய வரும். அந்த அடிப்படையில் நம்முடைய பேராசிரியரும் அப்படித்தான். 2008ஆம் ஆண்டு புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கணங்களில் சமூக நிறுவனங்கள் என்னும் தலைப்பில் முனைவர் பட்டம் ஆய்வு செய்திருக்கிறார்.
2010ஆம் ஆண்டில் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார். பண்டை தமிழரின் அரசமைப்பு சிந்தனைகள் என்னும் நூலுக்கு 2010ஆம் ஆண்டில் புதுச்சேரி அரசினுடைய கம்பன் புகழ் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் சங்க படவல்களில் தொல்குடி கூறுகள் என்னும் தலைப்பில் குறுந்திட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இந்திய அறிவு மரபு திட்டத்தில் தமிழில் பாட்டியல் மரபு குறித்த நூலை உருவாக்கி அந்த நிறுவனத்திற்கு அளித்து பெருமை சேர்த்துள்ளார். 20க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே அவர் எழுதியிருக்கக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் எண்ணில் அடங்காதவை. 40க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்கள் நேரடியாக பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார். சிங்கப்பூர், மலேசியா ஆகிய வெளிநாடுகளில் நடைபெற்ற கருத்தரங்கங்களிலும் நேரடியாக பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார். மலேசியாவில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டில் பங்கேற்று கட்டுரை வாசித்தார். புதுச்சேரி சிப்பர் மருத்துவமனையின் நிறுவன அறக்குழுவின் அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எத்திக்ஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவராக 3 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவன அறக்குழுவில் தற்பொழுதும் அவர் உறுப்பினராக இருந்து வருகிறார். இவரை பற்றி ஒரு செய்தியை சொல்லி நான் கதை சொல்ல அழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலே, மத்திய பல்கலைக்கழகத்திலே புத்தொழி பயிற்சிக்காக 100க்கும் மேற்பட்ட தமிழாசிரியர்கள் நாம் கலந்து கொண்டோம். அதிலே நாமும் கலந்து கொண்டோம். அதிலேதான் என் இனிய நண்பர் பேராசிரியர் முனைவர் அன்புச்செல்வன் அவர்கள் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களை நாம் வரிசையாக எத்தனை பேராசிரியர்கள் கலந்து கொண்டாலும் இவர் ஏன் இன்னும் நினைவில் இருக்கிறார், இன்னும் நான் போற்றுகிறேன் என்றால், இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இலக்கியம் பிறக்கிறது என்றால் அது ஆய்வுக்குரிய சொல்லாக மட்டுமே இருக்கும். இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால், எங்களுக்கு பாடம் எடுத்த பேராசிரியர் வாயில் இலக்கியத்தால் இலக்கணத்தால் தவறு ஏற்பட்டு இருப்பின் விடவே மாட்டார். பக்கம் வரையறையாக பக்கம் சொல்லி, பாடல் சொல்லி, இலக்கண பாடல் சொல்லி, இதுதான் இருக்கிறது என்று ஆணிவத்தனமாக பேசக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை. உண்மையிலே இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தேவை. குறிப்பாக இலக்கணத்திலே புலமை பெற்றவர். இலக்கணத்தில் தான் புலமை பெற்றவர் என்றால், ஒரு முறை வைணவம் எடுக்க ஒரு பேராசிரியர் வருகை தந்திருந்தார். வைணவத்திலே ஒரு பாடலிலே தவறு ஏற்பட்டு விட்டது. அதை பிடி பிடி என்று பிடித்து இது தவறு என்று சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் அந்த பாடலுக்கான ஒரு புதிய பொழிவுரையை தந்த பேராசிரியர் என் இனிய நண்பர் டி அன்புச்செல்வன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் முன்னமே நம்முடைய கு அழகிரிசாமியினுடைய சிறுகதை சொல்வதாக அவரே அழைத்து சொன்னார். ஆனால் அவருடைய நேர மேலாண்மை சூழல் இடர்பாடு ஏற்பட்டு சொல்ல முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு கவிஞர் தமிழொலியால் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர் ஆளுமையே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நீங்கள் உறுப்பினராக புதுவையிலே பெருமை சேர்க்கிறீர்கள். உங்களை மனதார நெஞ்சார தோழமையோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் சார்பாகவும் இங்கே குழுமி இருக்கிற ஆளுமைகள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். தோழமையே வருக, பணக்காரன் சர்க்கார் என்கிற கதையை தருக. இந்த கருத்தரங்கத்திலே இணைய வழியாக நடக்கின்ற இந்த கருத்தரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய தோழர் சகோதரர் திரு கருமுருகன் ஐயா அவர்கள் கொஞ்சம் மிகைப்படியாக என்னை புகழ்ந்திருப்பார்களோ என்ற ஒரு ஐயம் எப்பொழுதும் இருக்கிறது. அவரை போன்ற ஒரு ஆளுமையை, அவரை போன்ற ஒரு தலைமை பண்பு மிக்கவரை நாம் வாழ்விலே அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது. அவரோடு பழகியவர்களுக்கு நான் சொல்லுகின்ற வார்த்தைகளினுடைய உண்மைத்தன்மை நன்கு புரியும். இந்த புத்தாக்க பயிற்சியாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட பணியை மிக செவ்வனே செய்யக்கூடிய ஒரு தோழராக திரு கருமுருகன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் குறிப்பிட்டதை போல கு அழகிரிசாமியினுடைய கதையை
கதை குறித்த ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அழகிரிசாமி மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர்களைப் பற்றிய சில கண்ணோட்டங்களை நம்முடைய சிந்தனை மரபு சார்ந்த சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. புதுவை பல்கலைக்கழகத்தில் கூட அவருடைய அன்பளிப்பு என்கின்ற ஒரு சிறுகதையை நாங்கள் பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருந்தபோது சேர்த்திருந்தோம். அந்த அடிப்படையிலே அவருக்கு நான் சொன்ன வார்த்தையை அந்த நேரங்களிலே காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு வருந்துகிறேன். ஆனால் நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் கணபதி இளங்கோ அவர்கள் சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருள்வாய் என்று கேட்பதைப் போல என்னை இந்த தமிழொலியினுடைய கவிதை குறித்த சிறுகதை குறித்த இந்த உரையாடலிலே பங்கேற்கும்படியாக செய்துவிட்டார். இந்த உரையாடலை நாம் இந்த கதை குறித்த ஒரு உரையாடலை நாம் நிகழ்த்துவதற்கு முன்பாக இது இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருந்தார்கள். அதை குறித்த ஒரு காணொளியும் நாம் பார்க்க நேர்ந்தது. அது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த உரையாடலினுடைய இந்த கதை சொல்லல் நிகழ்வினுடைய இறுதியிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நல்லக்கண்ணு தோழர் அவர்கள் நாம் இன்றைக்கு நூற்றாண்டு கடந்த எழுத்தாளர்களையும் பொது உடைமை சிந்தனையாளர்களையும் கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நல்லக்கல்லு மாதிரியான தோழர் மாதிரியான ஒரு நம்முடைய ஆளுமைகளை நாம் இன்னும் சிறப்பாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் சரியாக நம்முடைய தோழர்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு என்னிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றிய ஒரு சரியான பதிவுகளோ அவரை பற்றிய சரியான புரிதல்களோ இன்னும் நம்முடைய பொதுவுடைமை இயக்கம் சார்ந்த சூழலிலே ஏற்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிறது. இதை நம்முடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அறம் அவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக மேற்கொள்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எதனாலோ நம்முடைய மாநில பொதுக்குழுக்கள் எதிலுமே பங்கேற்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதற்காக இந்த தருணத்தை பயன்படுத்தி நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் பொதுச் செயலாளர் அறம் ஐயா அவர்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நேரடியாக நாம் இந்த பணக்காரன் சர்க்கார் என்கின்ற ஒரு சிறுகதைக்குள்ளே நாம் சென்று விடலாம் என்று நினைக்கிறேன். இந்த சிறுகதை தோழர் அறம் பேசுறேன் தோழர். நீங்க உங்க கேமரா ஆன் பண்ணுங்களேன். உங்களுடைய படமும் வருதான்னு பார்க்கலாம். சரிங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. வருதுங்களாங்க? எனக்கு சரியா இருக்கான்னு தெரியல. எனக்கு இந்த பக்கம் என்னுடைய வியூல நல்லா இருக்கு தோழர், நல்லா இருக்கு. சரிங்க தோழர். நன்றிங்க தோழர். தோழர் நல்லா இருக்கு. நீங்க பாட்டுல எதாவது தொடருங்க. சரிங்க தோழர். இந்த பணக்காரன் சர்க்கார் என்கின்ற இந்த ஒரு கதை வந்து தமிழொலியுடைய பல சிறுகதைகள் இருந்த போதிலும் இந்த கதையை எடுப்பதற்கான ஒரு பின்னணி இருக்கிறது. அதுக்கு முன்னால் தமிழொலி பற்றிய ஒரு புரிதல் என்பது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருந்திருக்கின்ற போதிலும் புதுச்சேரி ஓரளவிலே தற்பெருமை கொள்கின்ற அளவிற்கு இப்போ தமிழொலியை நாம் ஆண்டுதோறும் புகழ்ந்து கொண்டும் தமிழொலி குறித்த உரையாடல்களை தொடர்ந்தும் நிகழ்த்தி கொண்டும் வந்திருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களிலேயே தமிழொலி பற்றிய மிக விரிவான சில உரையரங்குகளையும் கவிதை குறித்த பயிலரங்குகளையும் நம்முடைய புதுச்சேரி மாநில கலையரங்கை பெருமன்றம் நிகழ்த்தி இருக்கிறது. அதற்கு நம்முடைய எல்லை சிவகுமார் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார். புதுச்சேரியிலே இருந்து தமிழொலியை கொண்டாடுவதிலே, அதுவும் அவருடைய பிறந்த ஊராக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியிலே, இன்றைக்கும் புதுச்சேரியிலே பொதுவுடைமை சிந்தனை சார்ந்த ஒரு தீவிரமாக செயல்பாட்டாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் போன்ற பகுதிகளை குறிப்பிடலாம். இதற்கும் புதுச்சேரியினுடைய விடுதலை வரலாறுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த பகுதிகளிலே தமிழொலியினுடைய விழாக்களை தொடர்ந்து நடத்துவதிலே புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கு. எனவே அந்த ஒரு சிந்தனை பின்புலத்திலிருந்தும் இந்த ஒரு கதையை நாம் இங்கே உரையாடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பணக்காரன் சர்க்கார் என்கின்ற கதையினுடைய கதை உறுப்பினர்கள், கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான கதை மாந்தர்கள்லாம் கிடையாது. ஒரு 5, 6 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். அதில் ஒரு கதையினுடைய மாந்தர்கள் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு 3 பேரை தான் சொல்லலாம். இதில் இன்னும் ஒரு கதை மாந்தர் குப்பன் என்கின்ற ஒரு கதை மாந்தர் இருக்கிறார். ஸ்ரீமான் வேதாச்சலம் என்கின்ற ஒரு கதை மாந்தரை குறிப்பிடுகிறார். வெள்ளைச்சாமி என்கின்ற ஒரு கதைப்பாத்திரம், முனிசாமி என்கின்ற கதைப்பாத்திரம், இது இல்லாமல் குப்பன் என்கின்ற ஒரு கதை மாந்தர் மிக குறைவான இடத்திலே வந்து செல்லுகிறார். இந்த கதை நிகழ்கின்ற இடமாக புத்தூர் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தை தமிழொலியே தன்னுடைய மனதிற்குள்ளே கற்பனை செய்து உருவாக்கி இருப்பதாக நான் கருதுகிறேன்.
இது ஏனென்றால் இந்த கதை நிகழ்கின்ற நிகழிடம் குறித்த மிகச்சிறப்பான பதிவுகள் எதுவும் இதிலே இடம்பெறவில்லை. அந்த கதையில இடம்பெறுகின்ற கதாபாத்திரங்கள் தான் இந்த கதையினுடைய மையமாக திகழ்கிறார்கள். இந்த கதாபாத்திரங்களின் வாயிலாகத்தான் கதை நிகழ்கிறது. கதாபாத்திரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, கதையினூடாக பார்க்கின்ற பொழுது, நமக்கு நம் மனதிற்குள்ளே நிகழ்கின்ற மாயைகள் மிகப்பெரிய அளவிலே இருப்பதை நம்மால் உணர முடியும். நான் முதலிலே இந்த கதையை ஒரு நேர்கோட்டுத் தன்மையோடு, நேராக கதை எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதைப்படி ஒரு கதையை சொல்லிவிடுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த கதையில் நாம் விவாதிக்க வேண்டிய, பரிசீலிக்க வேண்டிய, பேச வேண்டிய விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு முன்னால் இந்த கதையினுடைய தலைப்பு பகுதியிலேயே பணக்காரன் சர்க்கார், கவிஞர் தமிழொலி என்று குறிப்பிட்டதோடு மட்டுமில்லாமல், இந்த கதை முன்னணி பத்திரிகையிலே 28/2/1949 இந்த 9ஆம் ஆண்டு விடுபட்டிருக்கிறது. 1949ஆம் ஆண்டு இது வெளிவந்து இருக்கிறது என்கின்ற ஒரு குறிப்பும் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அதுவும் ஏன் இந்த 1949ஆம் ஆண்டு ஏன் என்பதையும் நாம் இந்த உரையாடலினுடைய இறுதி பகுதியிலே நாம் பார்க்கலாம். இந்த கதை என்னவென்று பார்த்தால், இந்த கதை தொடங்குகின்ற இடம் பூரண மதுவிலக்கு என்பது இந்த ஊரிலே அமுல்படுத்தப்படுகிறது. நம்ம பகுதியிலே எங்கேயுமே மது குடிக்கக்கூடாது. முற்றிலுமான மதுவிலக்கை ஒரு புதூர் என்கின்ற ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் அமுல்படுத்துவதை போன்ற ஒரு கண்ணோட்டம் தான் அந்த கதையிலே சொல்லப்படுகிறது. அங்கு புதூர் என்கின்ற கிராமத்திலும் ஒரு பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தப்படுகிறது. இந்த பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தப்படுவதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மரமேரிகள், அழகான சில சொற்களை நம்மால் தமிழொலியிடம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல அவர் மரமேரிகள் என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல மது மரமேரிகள் என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லாட்சியையும் கையாளுகிறார். இந்த மரமேரிகளினுடைய நிலை என்ன ஆகிறது? பூரண மதுவிலக்கு என்பது நாம வாழ்க்கையில இப்ப சமீப காலங்கள்ல பார்க்கக்கூடிய சித்தாந்தம் என்ன பண்ணுதுன்னா, நல்லது மாதிரியே சில விஷயங்களையும் நமக்கு தருகிறது. நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது எது சரி, தவறு என்பதை பிரித்தறிவதிலே இருக்கக்கூடிய சிக்கலாகத்தான் இருக்கிறது. இப்ப நம்மளுக்கு எடுத்த எடுப்பிலே பார்க்கின்ற பொழுது, பூரண மதுவிலக்கு என்பது ஒரு நல்ல சிந்தனை தானே, நல்ல விஷயம் தானே என்பதாகத்தான் தோன்றும். ஆனால் கதையில பார்த்தீங்கன்னாக்கா, பூரண மதுவிலக்கை பற்றி தான் கதை. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் இதுல சொல்றார். அப்ப பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட உடனேயே அங்க இருக்கக்கூடிய மரமேரிகளினுடைய வாழ்க்கை என்னவாக மாறுகிறது? அந்த மரமேரிகளினுடைய சூழல், வேலையில்லா திண்டாட்டம், பட்டினி, அவர்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுகிறது என்பதை பற்றி கதையினுடைய தொடக்க பகுதியிலே அவர் சொல்லுகிறார். இந்த இந்த மாதிரியான மரமேரிகளுக்கு அந்த அந்த தொழிலை செய்கின்றவர்களுக்கு, அதிலே வேலை செய்கின்ற பணியாளர்களாக இருக்கின்றவர்களுடைய நிலை ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது, அதே ஊரிலே பல ஏக்கர் அளவிற்கு மரத்தை, கல்லு மரங்களை, மதுவை இறக்குகின்ற மரங்களை வைத்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கதாபாத்திரத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர்தான் ஸ்ரீமான் வேதாச்சலம் என்பவர். அவருடைய வீட்டை காட்டுகிறார்கள். ஒரு பக்கம் ஊரே சோகத்திலே மூழ்கி கிடக்கிறது. ஊரிலே எங்கேயுமே சாப்பாடு இல்லை. பட்டினியிலே துடிக்கிறார்கள். அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஸ்ரீமான் வேதாச்சலம் மிக பெரும் தொழிலாக கள்ளுக்கடையை நடத்தி வந்தவர். கள்ளுக்கடையின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை, வியாபாரத்தை செய்து வந்தவர். அவருடைய வீடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது மிகவும் வசந்த மாளிகையாக, மிக சிறந்த ஒரு செழிப்பான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த வீட்டிலே ஒரு பாடல் பாடுகிறது. ரேடியோ ஒன்று இருக்கிறது. இந்த கதையில ரேடியோ ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மாதிரியே செயல்படுகிறது. இந்த இடத்துல ஒரு ரேடியோல ஒரு பாட்டு வருகிறது. இதே மாரி கதையில இன்னொரு இடத்துலயும் இந்த ரேடியோல இருந்து ஒரு பாட்டு வருகிறது. இந்த இடத்துல "ஆடுவோமே பள்ளு பாடுவோமே" என்கின்ற ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டு ஸ்ரீமான் வேதாச்சலம் அவர்கள் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கதையிலே ஸ்ரீமான் வேதாச்சலம் அவர்களினுடைய அறிமுகத்தை பற்றி சொல்லுகிறார்கள். யார் இந்த ஸ்ரீமான் வேதாச்சலம் என்று சொன்னால், கள்ளுக்கடைகள் பலவற்றினுடைய ஏகபோக உரிமையாளராக இருந்திருக்கிறார். விடுதலைக்கு முந்தைய காலகட்டத்திலே பல கள்ளுக்கடைகளை வைத்து நடத்தியவர். அதே சமயத்திலே அவர் ஆங்கிலேயர்களுக்கு யுத்த நிதிக்கு பங்களித்தவராக இருந்திருக்கிறார். இதை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பக்கம் கள்ளுக்கடை நடத்தியிருக்கிறார். விடுதலைக்கு முந்தைய ஆட்சியிலே, ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சியிலே ஆங்கிலேயர்களுக்கு நிதி கொடுத்திருக்கிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்த நிதி இல்ல.
ஆங்கிலேயர்கள் 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் போன்றவற்றில பங்கேற்ற பொழுது, நம்முடைய வரலாறு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளிடம் அவர்கள் பணம் சேகரித்து, நிதி சேகரித்து அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அந்த வரலாற்று குறிப்பிலே இவர் அந்த ஆங்கிலேயர்களுக்காக அவர்கள் யுத்தம் செய்வதற்காக, போர் செய்வதற்காக இவர் நிதி கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதே ஸ்ரீமான் வேதாசலம் விடுதலைக்கு பிறகு தேசபக்தராக மாறிவிடுகிறார். இதுதான் தமிழொலியினுடைய அந்த கதையினுடைய உயிர் நாடி என்பது. ஒருவன் விடுதலைக்கு முந்தைய காலத்திலே ஆங்கிலேயர்களை ஆதரிப்பவனாகவும், விடுதலைக்கு பின்னால் அவன் வந்து தேசபக்தனாகவும் மாறுகிறான். அவன் எப்படி தேசபக்தனாக மாறுகிறான் என்பது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புதூர்ல வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதில இந்த ஸ்ரீமான் வேதாசலம் என்பவன் மிக முக்கிய பங்களிப்பா நிகழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அவன்தான் கள்ளுக்கடை வைத்து நடத்தியவன். கள்ளுக்கடையிலே மிகப்பெரிய பணத்தை சம்பாதித்தவன் அவன்தான். ஆனால் விடுதலைக்கு பிறகு அவன் வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடியவனாக அ மாறுகிறான். அப்படி மாறியதன் மூலமாக அவன் தேசபக்தனாக மாறுகிறான். அது நீட்சியாக என்ன நடக்கிறதுன்னா, மதுவிலக்கு மந்திரியினுடைய பாராட்டுக்குரியவனாக, அவரால் புகழப்படுவராக, அவர்களினுடைய அன்பை ஒருவனாக மாறுகிறான். அப்படி என்றால், ஸ்ரீமான் வேதாச்சலம் விடுதலைக்கு பிறகு திருந்து விட்டானா என்கின்ற ஒரு எண்ணம் கதை படிப்பவர்களுக்கு மனதிலே உருவாகுகிறது. இல்லை. வியாபாரிகள், அதுவும் இது மாதிரியான தொழிலை செய்கின்ற பல வியாபாரிகள், பெருமுதலாளிகள் என்றைக்கும் வியாபாரிகளாகவே இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், அவர் வந்து மதுவிலக்கை அமல்படுத்துவதிலே மிக தீவிரமாக இருந்தாலும், அவர் இன்னொரு பக்கம் வேறொரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் மறைமுகமாக. இது கதையில ஒரு பக்கம் போய்க்கொண்டே இருக்கிறது. அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து மதுவிலக்கு எங்கே அமல்படுத்தப்படுகிறதோ, அங்கே உடனடியாக வருகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, கள்ளச்சாராயம். கவிஞர் தமிழொலி கள்ளச்சாராயம் என்பதை எல்லா இடத்திலுமே திருட்டு சாராயம் என்று குறிப்பிடுகிறார். அந்த புதூரிலே மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட பிறகு, அதுவும் ஸ்ரீமான் வேதாசலத்தின் உதவியோடு போலீசார் வேதாசலத்தினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் மதுவிலக்கை அமல்படுத்துகிறார்கள். அப்படி அமல்படுத்துவதன் விளைவாக அங்கே இந்த திருட்டு சாராயம் காய்ச்சுவதாக பரவலாக செய்தி அடுபடுகிறது. அதையும் ஸ்ரீமான் வேதாசலத்தினுடைய உதவியோடு போலீசார் வந்து கண்டுபிடித்து குறைக்கிறார்கள் என்பதாக பத்திரிகைகளில் நாளேட்டிலே செய்தி வெளியாகிறது. இதுவரையிலும் ஒரு காட்சி போல கதையின் ஆசிரியர் இதற்கடுத்து இன்னொரு இடத்திலே காட்டுகிறார். 2 கல் இறக்குகின்ற தொழிலை செய்து வந்த தொழிலாளர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதிலே ஒருவர் முனிசாமி, இன்னொருவர் வெள்ளைச்சாமி. இவர்கள் இருவருக்கும் இடையிலே நிகழ்கின்ற உரையாடல் தான் இந்த கதையினுடைய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. என்ன இந்த கதையில முதல்ல எடுத்த உடனே அந்த முனிசாமி என்ன சொல்றாருன்னா, "பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன். அந்த தொழிலுக்கு நான் வரமாட்டேன்." எந்த தொழில் என்பதை கதையாசிரியர் குறிப்பிடவில்லை. வெள்ளைச்சாமி தான் செய்யப்போகின்ற ஒரு தொழிலுக்கு வரும்படியாக முனிசாமியை வற்புறுத்துகிறார். அப்படி வற்புறுத்துகின்ற பொழுது வெள்ளைசாமியிடம் முனிசாமி சொல்லுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, "பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன். நான் அந்த தொழிலுக்கு மட்டும் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்றார். அப்ப அ அ வெள்ளைசாமி என்னன்னாக்கா, வெள்ளைசாமியினுடைய கேள்வி என்னன்னா, "பட்டினி கிடந்து உனக்கு புத்தி வரலையே! பணக்காரன் இந்த தொழில செய்றான்." எந்த தொழில்னு சொல்லாமலேயே அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இந்த பணக்காரனே இந்த தொழில செய்றான். நீ செஞ்சா என்ன பாவமா? என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற வெள்ளைசாமி, வேதாசலத்தினுடைய வீட்ல என்ன பூனையா தூங்குது? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதாசலம் இந்த தொழிலை செய்கிறான். அவன் வந்து அவனுக்கு காசு பணத்துக்கு குறைவில்ல. ஆனாலும் அவன் இந்த தொழிலை செய்கிறான். நீ வந்து செஞ்சா என்ன? அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பட்டினியிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத முனிசாமி, நான் இந்த தொழிலை என்று மிக அ தீர்மானமாக சொல்லுகிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு முனுசாமிக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை முனுசாமி பதிவு செய்கிறார். ஏன் இத பாவம் பார்க்குறியா? அப்படின்னு சொல்லும்போது, பாவ புண்ணியம்லாம் இல்ல. அது பெரிய இடத்து விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றார். அதாவது அது பெரிய இடத்து விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரு அருமையான முனுசாமி ஒரு வார்த்தைய சொல்றார். "கதர்க்கொடி பறக்கிற ஓட்டு மேல காக்கா கூட பறக்காது. நம்ம வூட்டுல நாயும் பேயும் புகுந்திராதா?" முனுசாமியினுடைய இந்த தொழில் தொழில் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் மறைமுகமாக சொல்லுவது என்னன்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, திருட்டு சாராயம் காய்ச்சுவது. மதுவிலக்குக்கு
தோள் கொடுக்கின்ற அந்த தோழராக இருக்கக்கூடிய, தேசபக்தராக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமான் வேதாசலம் செய்கின்ற அந்த மறைமுகமான தொழில் என்னன்னா, திருட்டு சாராயம் காசுவது. மதுவிலக்கை ஒரு பக்கம் பேசிக்கொண்டு திருட்டு சாராயம் காசுகிறார். அப்ப முனிசாமி சொல்லுகிறான், "கதர்க்கொடி பறக்கிற ஓட்டு மேலே காக்கா கூட பறக்காது. நம்ம வூட்டுல நாயும் பேயும் பூந்துராதா?" என்று சொல்லி அம் முனிசாமி வெள்ளைசாமியிடம் சொல்லி, "நான் வரமாட்டேன். நான் வந்து இந்த இதுக்கு வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லி தீர்மானமாக முனிசாமி சொல்லுகிறார். அந்த நேரத்தில குப்பன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் இவர்கள் இருவரையும் என்ற பொழுது நடுவுல வராரு. வந்து என்னப்பா எப்படிப்பா இருக்கிற? சாமிங்கலாம் பேசிக்குது. அதாவது வெள்ளைசாமி, முனிசாமி 2 பேருடைய பெயர்கள்லயும் சாமி வர்றதுனால, சாமிலாம் பேசிக்குது. சும்மா எப்படி இருக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நீங்கலாம் விசாரிக்கிற நிலைமையில நான் இல்ல அப்படின்னு சொல்லி குப்பன் சொல்றான். காரணம் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து என்ன விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கான்னா, ஸ்ரீமான் வேதாச்சலம் இருக்கிறாரு. நான் வேதாசலத்துக்கிட்ட நான் இப்ப வேலை செய்றேன். அவரு பார்க்குற வேலையில நான் கூட வந்து வேலை செய்றேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராகவும், நான் வந்து வேதாசலத்தினுடைய ஆள் என்பதை மிக திமிராகவும், வெளிப்படையாகவும் குப்பன் பேச்சிலே காட்டுகிறான். அப்போ வந்து அ அங்க இருக்கிற 2 பேருக்கும் வந்து என்ன குழப்பம் அப்டின்னா, இப்ப வேதாசலம் வந்து திருட்டு சாராயம் காசுறான். ஆனா, அவன் அவன் வந்து நல்லா இருக்கான். அவன் காசு பணம் சம்பாரிக்கிறான். இந்த பக்கம் முனுசாமியும், வெள்ளைசாமியும் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல், வாழ்வதற்கு வழி இல்லாமல் பட்டினியிலே கிடக்கிறார்கள். இது என்ன ஒரு சமூகம் என்று வெள்ளைசாமி கேட்கிறான். வெள்ளைசாமி நேரடியாக, "பணக்காரன் சர்க்காருக்கு கண்ணு விஞ்சி போச்சா? அது ஏழையை பார்க்காதா?" அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்கிறான். அந்த இடத்துல தான் இந்த கதையினுடைய தலைப்பாக பணக்காரன் சர்க்கார் என்கின்ற வார்த்தையும் வருகிறது. பணக்காரன் சர்க்காருக்கு கண்ணவிஞ்சு போச்சு. பணக்காரர்களுக்கு மட்டுமான சர்க்காராக இது இருக்கிறது. அதுக்கு வந்து கண் இல்ல. அது வந்து ஏழை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, குப்பன் சொல்லுகின்ற வார்த்தை. குப்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பன் வந்து வெள்ளைச்சாமியைப் போலவும், முனுசாமியைப் போலவும் இவர்களோடு இவர்களாக இருந்த ஒரு அடிமட்ட தொழிலாளி. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய அ சாராயம் காசுற வேலையோ அல்லது பணத் தொழில்லயோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அவன் மிகச் சாதாரணமான ஒரு சாமானியமான மனிதன். அவன் சொல்லுகிறான் அந்த நேரத்திலே, "கண்ணிலே விளக்கேத்தி வச்சா நல்லா தெரியும்." யார் கண்ணுல? சர்க்காருடைய கண்ணுல. "கண்ணிலே விளக்கேத்தி வச்சா நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுன்னு அவன் கடந்து போய் விடுகிறான் குப்பன். இப்படியாக இவர்களுடைய உரையாடல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, அ அ அவன் வந்து அ மீண்டும் வெள்ளைசாமியை அ வந்து வற்புறுத்துகிறான். அவன் முடியாது அப்படின்னு சொல்லிடவே, அ அ வெள்ளைசாமி முனிசாமியை விட்டுவிட்டு அவன் தன்னுடைய வேலையை பார்க்க போய்விடுகிறான். இந்த நிலையில வெள்ளைசாமி முனிசாமியோடு அ இணைந்து செயல்படாமல் தானே தனியாக சாராயம் காய்ச்சுகின்ற வேலையை செய்கிறான். எப்படியாவது சாராயம் காய்ச்சியாவது நம்ம காலத்த ஓட்டணும். பட்டினிய போக்கணும். தன்னுடைய ஏழ்மையை போக்கிக் கொள்ள வேண்டும். பணக்காரன் இந்த தொழிலை செய்கின்ற பொழுது நான் ஏன் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு வெள்ளைச்சாமி சாராயம் காய்ச்சி ஒரு செயலை தொழிலை செய்யத் தொடங்கி போய்விடுகிறான். இன்னொரு பக்கம் முனுசாமியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, எக்காரணத்துக் கொண்டும் சாராயம் காய்ச்சுற வேலைய மட்டும் நான் செய்ய மாட்டேன். பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. குப்பனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமான் வேதாசலத்தோடு சேர்ந்து அவன் சாராய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அ இப்படியாக சில நாட்கள் போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது, வேதாசலமும் ஸ்ரீமான் வேதாசலமும் குப்பனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குப்பன் வந்து மிகவும் குடித்துவிட்டு பேசுகிறான். இந்த ஸ்ரீமான் வேதாசலம் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய பணக்கார திமிரினுடைய அடையாளமாக ஒரு பக்கம் இருக்கிறார். இந்த பக்கம் குப்பன் என்கின்றவன் அடிமட்ட ஒரு தொழிலாளியாக இருக்கிறான். இந்த 2 பேருமே ஒன்று சேர்கின்ற புள்ளியாக எது இருக்கிறது என்று சொன்னால் போதை தான். குடிபோதை தான். இந்த குடிபோதையில 2 பேரும் ஒரு ஒரு தளத்திலே உரையாடிக் கொள்ளுகிறார்கள். ஒரு தளத்திலே பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த ஒரு தளத்திலே பேசிக் கொள்ளுகின்ற பொழுது கூட ஸ்ரீமான் வேதாசலத்துக்கு கோபம் அதிகமாக வருகிறது. அந்த அந்த ஒரு தளத்தில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பன் சொல்லுகிறான், "சில நாட்களாக வெள்ளைச்சாமி சாராயம் காய்ச்சி தொழிலை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே" குப்பன் சொல்லுகிறான், "ஆ நம்ம வெள்ளைச்சாமி காசுற சாராயம் நம்மளத விட ரொம்ப அதே சமயத்தில அவன் நயமாவும் குடுக்குறான்." அப்படின்னு சொல்லி வேதாசலத்துக்கிட்ட சொல்றான். உடனே வேதாசலம் ரொம்ப ஒரு தீர்மானமாக சொல்லுகிறார், "எத்தனை நாளைக்கு அவனுடைய வியாபாரம் நடக்குது பார்க்கிறேன்." அப்படின்னு சொல்லி ரொம்ப விஷமமாக சிரித்து புன்னகை செய்கிறார் இந்த வேதாசலம்.
உடனே குப்பன் சொல்றான், குப்பனுடைய பதில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. அவன் சொல்றான், "உங்க வியாபாரம் நடக்கிற வரையிலும் அவனுடைய வியாபாரமும் நடக்கும்." அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை வேதாசலத்திடம் சொல்லுகிறான். உடனே வேதாசலத்திற்கு கோபம் வந்து விடுகிறது. "உன் குடிகார புத்தி போகல" அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு, அவன் வந்து கழுத்தை பிடித்து குப்பனை வெளியிலே தள்ளுகிறார் இந்த ஸ்ரீமான் வேதாச்சலம். நான் முதல்லே சொல்லியிருப்பேன். அ இந்த கதையில ரேடியோ வந்து ஒரு மிக முக்கிய பங்காற்றுகிறதுன்னு. இந்த கதையில ரேடியோவுல இருந்து 2 பாடல்கள் வருவதாக கதையாசிரியர் காட்டியிருப்பார். ஒன்று "ஆடுவோமே பள்ளு பாடுவோமே" என்கின்ற ஒரு பாடல். இப்ப இந்த இந்த நேரத்தில குப்பன புடிச்சு கழுத்த புடிச்சு வெளியில தள்ளுகிறார் ஸ்ரீமான் வேதாச்சலம். அவரு தள்ளுன உடனே அந்த பக்கம் ரேடியோல ஒரு பாட்டு பாடுது. "குடிப்பதை தடுப்பதே கோடி கோடி புண்ணியம்" என்கின்ற ஒரு பாட்டு பாடுகிறது. 2 பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க. வேதாசலமும் குடிச்சிருக்கிறார். குப்பனும் குடிச்சிட்டு இருக்கான். குப்பனுக்கு போதை ஏறி போய் அவன் வெள்ளைச்சாமியினுடைய சாராயத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். அவன் வந்து போட்டியா வந்துருவான் உங்களுக்குன்னு சொல்றான். அதை கேட்டு பொறுக்க முடியாமல் வேதாசலம் கழுத்தை பிடித்து குப்பனை வெளியிலே தள்ளி விடுகிறார். அந்த நேரத்தில தான் பாடுன உடனே வேதாசலம் ரொம்ப ஆத்திரமா, கோவமா ஓடி போய் அந்த பாட்ட நிறுத்துறாரு. உடனே குப்பன் சொல்றான். ரோட்ல நின்னுட்டு கத்துறான். "குடிகாரன் வூட்டு ரேடியோ பாடுற லட்சணத்தை பாரு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு, அவன் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும்போது, அ அந்த ஊரிலே புதூரிலேயே போலீஸ் மதுவிலக்கு போலீஸார் வந்து வெள்ளைச்சாமியை தீவிரமாக தேடுகிறார். ஏன்னாக்கா, வெள்ளைச்சாமி சாராயம் காய்ச்சுகிறான். அப்ப ஸ்ரீமான் வேதாசலம் என்ன செய்கிறார்? அப்படின்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறி. வெள்ளைச்சாமி தான் அங்க சாராயம் காய்ச்சறான். அந்த ஊர்ல சாராயம் காய்ச்சறது வெள்ளைச்சாமி என்பதாக இருக்கிறது. அதனால அவரை தேடுகிறார். இந்த ஒரு நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த கதையினுடைய இன்னொரு அந்த நிகழ்வினுடைய இன்னொரு பக்கத்துல, முனிசாமியினுடைய வாழ்க்கை. கவிஞர் தமிழொலியை நாம் அ ஏன் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும்? கவிஞர் தமிழொலி எந்த இடத்திலே உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால், கவிஞரினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம் பல பேரும் அறிந்திருப்போம். அவருடைய வரலாற்றை அறிந்திருப்போம். அவருடைய வாழ்க்கையை அறிந்திருப்போம். அ ஏழ்மையிலேயே உழன்ற ஒரு கவிஞராக நம்முடைய கவிஞர் தமிழொலி இருந்திருக்கிறார். அவர் பாடல்களிலே வருகின்ற வறுமை, கவிஞருடைய வறுமை. அவர் காதல், கவிஞருடைய காதல். அவர் பாடலிலே வருகின்ற பொதுவுடைமை சித்தாந்தம், அவரே உருவாக்கிக் கொண்ட, அவரே சுவீகரித்துக் கொண்ட ஒரு பொதுவுடைமை சித்தாந்தம். இதிலே அவர் நுணுக்கமாக சில விஷயங்களை பதிவு செய்கிறார். முனுசாமியினுடைய வறுமை. ஒரு வறுமையை எப்படியெல்லாம் பதிவு செய்ய முடியும்? ஒரு வறுமையை ஒரு இலக்கியங்கள் எப்படியெல்லாம் இதுவரையிலும் பதிவு செய்து வந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, இந்த பதிவு அந்த இதுவரையிலும் தமிழ் இலக்கியம் செய்த பதிவுகளிலே மிகவும் மாறுபட்ட ஒரு பதிவாக இருக்கிறது. நாம கீராவுடைய கதைகளையும் படிச்சிருப்போம். இன்னும் பல கரிசல் வட்டார நாட்டுப்புற கதைகள்ல கூட நிறைய விதமான வறுமைகளை, ஏழ்மையை, இல்லாமையை பற்றி படித்திருப்போம். இந்த ஒரு வறுமையை பாருங்க. முனுசாமி முனுசாமியினுடைய இந்த கதையிலே முனுசாமியினுடைய நிலைப்பாடு என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். முனுசாமி கள்ளச்சாராயம் காய்ச்ச போமாட்டேன்னு சொல்லிட்டான். பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேன். கள்ளச்சாராயம் காய்ச்ச போமாட்டான்னு சொல்லிட்டான். அவனுக்கு வாழ்வதற்கான வழி இல்லை. அவனுக்கு செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை. அவனுக்கு உண்பதற்கான வழியும் இல்லை. ஏழ்மை, இல்லாமை பிடித்து ஆட்டுகிறது. அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா, தினமும் அவன் சாப்பிடுவதற்கு வேர்க்கடலை சில நாட்களாக அவன் வேர்க்கடலைய மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணிய குடிக்கிறான். இது வந்து அவனுடைய வாழ்வினுடைய, இல்லாமையினுடைய, ஏழ்மையினுடைய பட்டினி தாண்டவமாக தான் நாம் பார்க்கிறோம். அ அப்படி தன்னுடைய ஒரு கொள்கைக்காக, நான் கள்ளச்சாராயம் காய்ச்ச போமாட்டேங்கிற ஒரு சிந்தனைக்காக, ஒரு கொள்கைக்காக அவன் என்ன பண்றான்னா, அ பட்டினியே கிடக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல. வெறும் வேர்க்கடலைய சாப்பிட்டுட்டு, பச்சை தண்ணீய குடிச்சிட்டு கொஞ்ச நாளா போயிட்டுருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது முனுசாமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு வந்து பித்தம் அதிகமாகி விடுகிறது. இன்றைக்கு கூட நாம் இணையத்திலேயோ அல்லது வைத்தியர்களிடம் பித்தம் அதிகமானா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம்னா தெரியும். பித்தத்தினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாந்தி, பேதி, தலை சுற்றல், மயக்கம், தள்ளாட்டம் இதெல்லாம் பித்தத்தினுடைய அறிகுறிகள். இது எல்லாமே முனிசாமிக்கு நிகழ்கிறது. அவன் காலையில போய் காலை கடனை கழிக்க போகும்போது அவனால முழுமையாக இயங்க முடியவில்லை. கால எடுத்து தெளிவா எடுத்து வைக்க முடியல. கண்ணெல்லாம் இருண்டுகிட்டு வருது. அவனால இயல்பாக நடக்க முடியவில்லை. தள்ளாடுகிறான்.
அவனுக்கு எந்த கணத்திலே வாயிலிருந்து வாந்தி பீரிட்டு வந்துவிடுமோ என்கின்ற ஒரு மனநிலையோடு அவன் ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைத்து நடந்து வந்து கொண்டிருக்கிறான். கண்கள் சுழல்கின்றது. மயக்கம் வருகிறது. கண் இருளுகிறது. வாந்தி எடுப்பதற்கான ஒரு அ முயற்சியோடையே அவன் வாய் திறந்த வண்ணமே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். பூமி தள்ளாடுகிறது. ஒரு தயக்கத்தோடு, தள்ளாட்டத்தோடு, மயக்கத்தோடு அவன் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனேயே அங்கே இருக்கின்ற மதுவிலக்கு போலீசார் இவன் வருவதாக நினைத்து அவனை கைது செய்வதற்கு வருகிறார்கள். அவன் தள்ளாடி தள்ளாடி வருவதை பார்த்த உடனே மதுவிலக்கு போலீசார்லாம் அவன் மேல பாயறாங்க. இவனை வந்து எப்படியாவது கைது பண்ணிடணும். இவன் வந்து போதையில தள்ளாடுறான் அப்படின்னு சொல்லி கைது பண்ணிடுறாங்க. தமிழொலியை நாம் மீண்டும் மீண்டும் சிலாகிப்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, அவர் இந்த இடத்துல எழுதுறாரு பாருங்க. மதுவிலக்கு போலீசாரின் குறி அவன் மீது பாய்ந்தது. சந்தேகிக்கப்பட்ட ஆசாமிகளில் இவனும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதில் இனி ஐயமில்லை. ஒரு மனிதன் உண்மையிலேயே செத்துப் போயிருக்கலாம். கவிஞர் சொல்றாரு, ஒரு மனிதன் உண்மையிலேயே செத்துப் போயிருக்கலாம். ஆனால் அவன் மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று போலீஸ்காரர்கள் சந்தேகப்பட்டார்களானால், உண்மையை காட்டிலும் அந்த சந்தேகத்துக்குத்தான் மதிப்பு ஜாஸ்தி. ஒருத்தன் உண்மையிலேயே செத்து போயிட்டான். ஆனா அவன் மூச்ச புடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டாங்கனாக்கா, அவனை செத்தவனாக கருத மாட்டார்கள். அவன் மூச்ச புடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் அவனை நடத்துவார்கள். இந்த இந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு ஜெய் பீம் திரைப்படம் தான் நினைவுக்கு வந்தது. எந்த அளவிற்கு அதை உணர்ந்து போலீஸ்காரர்களினுடைய மனநிலையை உணர்ந்து கவிஞர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால இந்த இடத்துல முனுசாமி வந்து குடிச்சிட்டு தான் எண்ணம் போலீஸ்காரர்களுக்கு மிக தீவிரமாக வருகிறது. ஒரு பக்கம் முனுசாமியினுடைய உடல் அவன் சொல்லுகின்ற நிலையிலே இல்லை. உடனே வந்து அவனை கைது பண்ணுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய போலீசார்கள். அவனும் முனிசாமியும் வாந்தி எடுப்பதற்கு தயாரான ஒரு நிலையிலே வாயை குமட்டிக் கொண்டு வாந்தி எடுக்கும் மனோபாவத்திலே அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அப்படியாக தள்ளாடி கொண்டு இருப்பவனை பார்த்து, "குடிகார பயலே நில்லுடா" அப்படின்னு சொல்லி போலீசார்கள் கத்துகிறார்கள். அந்த வார்த்தை ஏனோ முனுசாமி அந்த வார்த்தை அவனை நனவு தப்பிய நிலையிலே இருக்கக்கூடிய முனுசாமி அவனுடைய மூளையை ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது. குடிகார பயலே கையை நீட்டு என்று அவர்கள் கத்துவது, அந்த குடிகார பயலே என்கின்ற வார்த்தை மட்டும்தான் அவனுக்கு கேட்குது. அது எதையோ முனுசாமியினுடைய தலைக்குள்ளே செய்கிறது. அதன் பிறகு அவன் வந்து கீழே விழுந்து விடுகிறான். வாயிலிருந்து வெள்ளத்தைப் போல வாந்தி வருகிறது. பேதியும் ஆகத் தொடங்கி விடுகிறது. இப்படியாக அவன் மயக்கமடைந்து கீழே விழுந்து வாந்தியும் பேதியுமாக எடுக்கிறான். அந்த நேரத்திலே முனுசாமிக்கு நனவு தப்பிய அந்த நேரத்திலே முனுசாமிக்கு ஒரு கனவு வருகிறது. கனவு என்று சொல்வதை விடவும் அவன்கிட்ட வந்து ஒரு ஒரு காட்சி மனதிலே வந்து ஒரு காட்சிகள் தோன்றுகிறது. இந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சியாக நான் பார்க்கிறேன். ஒரு மருத்துவர் அறமையா இருக்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் இருக்கிறீர்கள். உடலிலே அட்ரினலின் என்கின்ற ஒரு சுரப்பி இருக்கிறது. அது சுரக்கின்ற பொழுது மனிதன் தன்னை மீறிய சில அசாத்தியமான செயல்களை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக இன்றைய அறிவியலும் சுட்டுகிறது. அந்த மாதிரியான ஒரு நினைவு இல்லாத ஒரு சூழலிலே விழுந்து கிடக்கின்ற அந்த முனிசாமி, அவனுடைய காட்சிகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் மயக்கமடைந்து கீழே விழுந்த உடனேயே, அவன் வந்து திடீரென்று ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போய் விழுகிறான். அந்த கனவு உலகத்துல, அந்த கனவு இருளுக்குள்ள அவன் தூக்கி எறியப்படுகின்றான். அந்த இடம் வந்து ஸ்ரீமான் வேதாசலம் அவர்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய மெத்தையாக இருக்கிறது. அந்த மெத்தையில போய் அவன் விழறான். முனுசாமிய கண்ட உடனே வேதாசலம் என்ன பண்றாருன்னா, விழுந்து விழுந்து சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்றார், "அட ஏழையே! நான் சாராயம் விற்கிறேன். நானும் குடிக்கிறேன். ஆனால் உன்னை பிடித்து விட்டார்களே! பாவம்! எனக்கு போட்டியாக கூட நீ வரவில்லையே!" என்று மேலும் அவர் சிரித்தார். அவருடைய சிரிப்பு முனுசாமியின் மூளையை குத்தி கிழித்தது. கவிஞர் தமிழொலி இப்படியே எழுதுகிறார். அவருடைய சிரிப்பு முனுசாமியினுடைய மூளையை குத்தி கிழித்தது. ரத்தம் ஸ்ரீமான் வேதாசலம் அந்த இரத்த வெள்ளத்தை அள்ளி அள்ளி தன்னுடைய சாராயம் காய்ச்சும் பாத்திரத்தில் ஊற்றுகிறார்.
எப்படியான ஒரு கற்பனை பாருங்க. இந்த கற்பனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கற்பனையாக நான் பார்க்கிறேன். அதுவும் அரசியல் நிலையிலே நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏன் 1949லயே இந்த கதை எழுதப்பட்டது அப்படிங்கிறத பத்தி இங்க நம்ம கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, 1947ல விடுதலை கிடைக்கிறது இந்தியாவுக்கு. 1949க்குள்ளேயே எப்படி அ இவரால் 1948ல காந்தி இறக்கிறார். 1949ல வருகின்ற கதையில எப்படி இப்படி அ தமிழ் வழியால் குறிப்பிட முடிகிறதுன்னு தெரியல. அவரு எப்படி எழுதுறாரு பாருங்க. அந்த ரத்த வெள்ளத்தை அள்ளி அள்ளி தன்னுடைய சாராயம் காய்ச்சும் பாத்திரத்தில் ஊற்றுகிறார். அதன் வாயை கதர் கொடியால் மூடி அதன் மேல் காந்தி சிலையை வைத்து மாலை போடுகிறார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை அவர் இந்த இடத்திலே வைக்கிறார் பாருங்க. அதன் வாயை கதர் கொடியால் மூடி அதன் மேல் காந்தி சிலையை வைத்து மாலை போடுகிறார். யார்? அந்த ஸ்ரீமான் வேதாச்சலம். முனுசாமி தன் கடைசி மூச்சை பிடித்து எழுந்து அந்த பாத்திரத்தை நோக்கி பாய்கிறான். இந்த அநியாயத்தை ஊர் ஜனங்களின் கண்களில் காட்டிவிட வேண்டும் என்று அவன் பாத்திரத்தை தூக்கி வீதியில் வீசி எறிகிறான். ஆனால் அவன் கைகளை விலங்கு பிணைத்து விடுகிறது. பாத்திரம் காந்திஜி நிதி வசூலாக காட்சியளிக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். வீதியில் விழுந்த பாத்திரம் காந்திஜி நிதி வசூலாக காட்சியளிக்கிறது. ஸ்ரீமான் வேதாசலம் அவர்களின் காணிக்கையாக பிரகாசிக்கிறது. அட கொலைகாரா, அது என் ரத்தம், கள்ளிறக்கும் தொழிலாளர்களின் கண்ணீர், திருட்டு சாராயத்தால் சம்பாதித்த திருட்டு லாபம், கொலை செய்து கொள்ளையடித்த சொத்து, மதுவிலக்கு போலீசாருக்கு கொடுக்கும் லஞ்சம். முனிசாமி முழு மூர்ச்சையும் உபயோகித்து கத்துகிறான். ஆனால் அவன் கழுத்து மஞ்சள் நிறம் பொருந்திய மரப்பெட்டியின் இடுக்கில் நெரிக்கப்படுகிறது. கதர் நூலால் உறுதியாக திரித்து பின்னப்பட்ட தூக்கு கயிறு அவன் நெஞ்சை நெருக்குகிறது. பன்றி முகமும் யானை கால்களும் படைத்த வியாபாரிகளின் கையில் தொங்கும் மரணத் தராசுகளில் அவன் உயிர் எடை போடப்படுகிறது. அவன் சதையை வெட்டி எடுத்து அதில் சாராய நாற்றம் அடிக்கிறதா என்று அதிகாரிகள் ஆராய்ச்சி செய்கின்றனர். கடைசியில் அக்கிரம உலகம் வெடிக்கிறது. ஸ்ரீமான் வேதாசலத்தின் வீடு இடிந்து தகர்ந்து தரைமட்டமாகிறது. இதுவரையிலும் படிக்கப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம் வந்து அந்த முனிசாமியினுடைய கனவு. அந்த கனவுல கனவு என்கின்ற அந்த பகுதி அன்றைய காலகட்டத்தின் ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாட்டையுமே விமர்சனத்துக்கு உள்ளாகிவிட்டார். அந்த கனவு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டே நம்ம பல விஷயங்களை விவாதிக்கலாம், பேசலாம். மீண்டும் நான் கதையை முழுமையாக படித்துவிட்டு பிறகு நாம் விவாத பகுதிகளில் இதை மீண்டும் விவாதிக்கலாம். மீண்டும் கூட இதை ஒரு முறை படித்துவிட்டு பேசலாம் என்று நினைக்கிறேன். இப்படியாக அவனுடைய மனம் வந்து அந்த உலகமே அக்கிரம உலகமே வெடிக்கிறது. ஸ்ரீமான் வேதாசலத்தினுடைய வீடு இடிந்து தகர்ந்து தரைமட்டமாகிறது என்பதாக அவனுடைய கனவு நிறைவடைகிறது. முனுசாமியினுடைய கண்கள் முழுவதுமாக மூடிவிட்டன. அவனுடைய உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில்லிடத் தொடங்கிவிட்டது. அதாவது சில்லிடுகிறது அப்படின்னாக்கா குளிர்கிறது. அவன் உயிர் பிரிகிறது. வாந்தி வெள்ளம் போல பெருகியது. பிறகு பேதியாகவும் போகத் தொடங்கி அவன் வந்து அந்த தரையிலேயே விழுந்து கிடக்கிறான். கிட்டத்தட்ட அவனுடைய உடல் வந்து சில்லிட்டு அவன் வந்து உயிர் பிரிகின்ற ஒரு நிலைக்கு ஆளாகின்றான். இப்படியாக அவனுடைய நிலை போகிறது. இதுல வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு எல்லாருமே கும்பல் கூடி விடுகிறார்கள். அவன் விழுந்து கிடக்கின்ற பொழுது. அப்பொழுது ஒரு வயதான பெரியவர் வந்து சொல்றார். இது வந்து வாந்தி பேதிங்க. அவனுக்கு வந்து குடிச்சிட்டுலாம் விழல. இது வந்து ஒரு வாந்தி பேதி அப்படின்னு சொல்றார். போலீஸ்காரர்களுக்கு வந்து அவர்களுடைய யூகத்தை ஒரு சாமானியன், ஒரு சாதாரண மனிதன், வழிப்போக்கன் வந்து அவமதிப்பது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால வந்து அவனுடைய அபிப்பிராயத்தை புறம் தள்ளிவிட்டு அந்த முனிசாமியை வண்டியிலே ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அடுத்த நாள் பத்திரிகைகளிலே ஒரு செய்தி வருகிறது. மிதமிஞ்சிய குடியால் வந்து முனுசாமி என்பவன் இறந்து விட்டான். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, வெள்ளைச்சாமி திருட்டு சாராயம் காய்ச்சிய வெள்ளைச்சாமி கைது செய்யப்பட்டான் என்கின்ற ஒரு ஸ்ரீமான் வேதாசலத்தினுடைய உதவியால் கைது செய்யப்பட்டான். அதுலயும் குறிப்பா ஸ்ரீமான் வேதாசலத்தினுடைய உதவியால் திருட்டு சாராயம் காய்ச்சிய வெள்ளைச்சாமி கைது செய்யப்பட்டான் என்கின்ற செய்தி. கடைசியாக அந்த நாளேட்டிலே, செய்தித்தாளிலே ஒரு ஓரத்திலே ஒரு பக்கத்திலே ஒரு செய்தியும் வெளிவருகிறது. ஊர் மதுமர தொழிலாளர்கள்
அந்த ஊரிலே மதுமரத் தொழிலாளர்கள் பட்டினி கொடுமையும், வேலையில்லா திண்டாட்டத்தையும் எதிர்த்து நூற்றுக்கணக்கிலே தடை உத்தரவையும் மீறி மரமேறுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி அந்த நாளேட்டினுடைய ஒரு ஓரத்திலே சிறியதாக வெளியாகிறது. அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஊர்களுக்கும் பரவிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியோடு இந்த சிறுகதை நிறைவடைந்தது என்பதை பார்க்கிறோம். சிறுகதையில் இந்த சிறுகதை வந்து தொடங்குவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்களையும், பனைமரங்களையும் அ காட்டுகின்ற பகுதியிலிருந்து தான் இந்த கதை தொடங்குகிறது. எ அதுல தொடங்கி கடைசியாக இந்த பத்திரிகை செய்தியோடு இந்த சிறுகதை நிறைவடைகிறது. இதுல இந்த சிறுகதை நிறைவடைந்தாலும், இந்த சிறுகதையில சில விஷயங்கள நாம வந்து மிக கூர்மையாக, கவனமாக பார்க்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. அதைதான் இங்க வந்து இந்த கதையில இடம்பெறக்கூடிய உவமைகள் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அ நெறைய இடங்கள்ல அம் கவிஞர் மிகச் சிறப்பான ஒரு உவமைகளை கையாண்டிருக்கிறார். அவருடைய உவமைகளுக்கு வந்து நம்ம நிச்சயமா வந்து அ நெறைய முக்கியமான உவமைகள். அந்த உவமைகள் தான் இந்த கதைக்கு வலு சேர்த்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆவணும். அதிலும் குறிப்பாக அந்த தொடக்கத்திலேயே வருகின்ற ஒரு உவமை. அதாவது வந்து அந்த மரங்கள், இந்த தென்னை மரங்களும், அ பனை மரங்களும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது, அவை வானத்தை நோக்கி முறையிடுவதைப் போல காட்சியளித்தன என்று சொல்லுகிறார். அதே மாரி வந்து மதுவிலக்கு என்னும் சூறைக் காற்று தோன்றி அந்த மரங்களின் பாலை கைகளில் நிரம்பி இருந்த கருணை வெள்ளத்தை அடைத்து விட்டது. மதுவிலக்கு என்னும் சூறைக் காற்று நம்ம சில விஷயங்கள வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, மிகச் சரியான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், புனிதமான விஷயம், புனிதப்படுத்துவது, சில விஷயங்களை புனிதப்படுத்துவது. மறுபக்கத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் வந்து கவனிக்காமலேயே சென்று கொண்டு போவது. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு அ அ தற்செயலா அல்லது அதற்கான அடிப்படைகள் இருக்கிறதான்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தால அ தந்தை பெரியாருடைய நினைவும் இந்த கதையிலே வருகிறது. அ அவர் தந்தை பெரியாரை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது, அவருடைய கல் இறக்குதலுக்கு எதிரான போராட்டங்களை நம்மால் அ மறுக்கவே முடியாது. ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கத்திலே இருந்து கவிஞர் தமிழ்வழி பேசுவதாக நாம் பார்க்க முடிகிறது. அ அ அந்த அந்த ஆகாச கங்கையை உயர இருந்து இறக்கிக் கொண்டு வரும் தொழிலாளர்கள், எப்படி வந்து ஆகாச கங்கையை பகீரதன் வந்து புராண கதைகளிலே பூமியை நோக்கி கொண்டு வந்தானோ, அதுபோல இந்த ஆகாச கங்கையை உயர இருந்து இறக்கிக் கொண்டு வரும் தொழிலாளர்கள் இப்பொழுது தரையில் சுருண்டு படுத்துக் கொண்டார்கள். இந்த கதையினுடைய தொடக்கத்திலே இந்த மரமேறிகளினுடைய வாழ்க்கை எப்படி வேலையில்லா திண்டாட்டமாக, பட்டினி நிறைந்ததாக மாறியிருக்கிறது என்பதைப் பற்றி சொல்லுகின்ற இடம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். அதே மாரி மாடி வீட்டின் தலைக்கு மேல் பறந்து கொண்டிருந்தது கதர்க்கொடி. அந்த கதர்க்கொடி ஆடுவோமே என்ற பாடுவோமே பாடக் கொண்டிருந்தது என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார். அ அதே மாரி பல இடங்கள்ல அவருடைய ம் அ உவமைகள் மிக முக்கியமாக அ அந்த கதைக்கு வலு வலு சேர்ப்பதாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அ அடுத்ததாக மதுவிலக்கு பற்றிய பகுதிகள். ஒரு பக்கம் வந்து யார் மதுவிலக்கை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், யார் வந்து அதை அ மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்களோ அவர்கள் தான் கொண்டு வருவதாக இந்த கதையிலே அவர் காட்டியிருக்கிறார். இது வந்து ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு 75, 80 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கும் அரசியல்ல நம்ம பார்த்தோம்னா, சில பேர் அ எதை அ வந்து நல்ல விஷயம்னு வெளி உலகம் சொல்லுகிறதோ, அதையே மறைமுகமாக கெடுதியாக செய்யக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்களையும் நம்மால இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இப்போ லாட்டரி தொழில் பற்றி பேசுகின்ற பொழுது, லாட்டரி பற்றி ஒரு பக்கம் லாட்டரி தவறு என்று சொல்லுகின்றவர்கள், லாட்டரி தொழிலை நடத்தியவர்கள், லாட்டரி தொழிலை மூடிய பிறகு அரசியலை தொழிலாக மாற்றிக் கொண்டு இருப்பதையும் நாம் இங்கே சேர்த்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறது. அதே மாரி வந்து அங்க முனுசாமியினுடைய கனவு பற்றிய செய்தி. இந்த கனவை பற்றி மட்டுமே நாம் நெறைய பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு அரசியல் அ நிலை தமிழ்மொழி வந்து தமிழ்மொழியினுடைய சித்தாந்தம் என்ன என்பது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருந்த போதிலும், காந்திஜி வந்து காந்திஜியினுடைய நிதி வசூல் பற்றிய ஒரு சிந்தனை வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் எப்படி நிதி வசூலித்தார்? ஏன்னா வந்து காந்தி மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. அவரை தேசத்தந்தை என்று பேசுவதெல்லாம் நமக்கு எந்த ஒரு மறுப்பும் இல்ல. ஆனால் அதே சமயம் சில உண்மைகளை நாம் தரிசிப்பதற்கு தயங்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலையில, புதுச்சேரியில வந்து காந்தியினுடைய வருகையை பற்றிய பல்வேறு விவாதங்கள் இருக்கிறது.
அதுவும் சுப்பையா அவர்கள் தான் புதுச்சேரிக்கு காந்தியை அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது, காந்தி கேட்கின்ற காந்தி கேட்கிறாரா? அல்லது காந்தியினுடைய உதவியாளர் கேட்கிறாரா என்பதில்லை. அ காந்தியிடமிருந்து வருகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, "எவ்வளவு தருவீங்க?" அப்படிங்கிறது தான். நான் புதுச்சேரிக்கு வரணும்னா, நீங்க என்னுடைய ஆசிரமத்திற்கு இவ்வளவு நிதி கொடுப்பீர்கள். அப்ப காந்தியினுடைய வசூல் நிதி அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் சில விஷயங்களை புனிதமாக மாற்றி விடுவதால், மிக உயர்வாக ஆக்கி விடுவதால், அது தவறுகளுக்கோ அல்லது அ தவறு என்று சொல்வதை விடவும், விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நம்ம பார்க்கலாம். அதுவும் அந்த காலகட்டத்தில் 1940லேயே தீர்க்கமாக தமிழொலி காந்திஜியினுடைய நிதி வசூலை பற்றி விமர்சித்திருக்கிறார். மிக காட்டமாக அதை இந்த இடத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதுவும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அ ஒரு கனவு நிலையிலே நின்று கொண்டு, அந்த ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய அந்த சாராயத்தோடு கலந்து இதை பதிவு செய்திருக்கின்ற விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான வெளிப்பாட்டு நிலையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அ இந்த அ ஆதிக்க அரசியலினுடைய இன்று வரை நீளக்கூடிய அந்த ஆதிக்க அரசியலினுடைய நீட்சியை அந்த கனவிலே இருந்து நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த க அந்த கதையினுடைய நிறைவாக தமிழொலி வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அதை தோழர்களாகிய நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்தாலும், இவ்வளவு தவறுகள் நடந்தாலும், இவ்வளவு ஆதிக்கங்கள் இருந்தாலும், அந்த அதே நாளேட்டிலே ஒரு ஓரத்திலே ஒரு செய்தியும் வெளிவருகிறது. அது போராட்டம். இந்த மரமேறிகள் தடையை மீறி போராடினார்கள், தடையை மீறி மரமேறினார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் பதிவாகிறது. அது சிறிய செய்தியா, பெட்டி செய்தியா என்பது விஷயம் இல்ல. இந்த போராட்டம், இந்த எதிர்ப்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதிலே தான் நம்பிக்கைக்கான விதைகள் ஊன்றப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த கதையினுடைய நிறைவாக, தமிழொலியினுடைய எண்ணமாக நாம் பார்க்க முடிகிறது என்று கூறி, என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று கருதுகிறேன். அ அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டிருந்தால் மன்னிப்பையும், வருத்தத்தையும் பேராசிரியரே மன்னிப்புலாம் வேணும். எவ்வளவு பெரிய விஷயத்த இந்த கதைய அ எங்களுக்கு புரியுறது அப்படிங்கிறத காட்டும். அடுத்த தலைமுறை இது இணைய வாயில்ல நெறைய பேரு கேட்க போறாங்க. ஆய்வுக்காக எடுத்துட்டு போறாங்க. இந்த கதையை எப்படியெல்லாம் பகுக்கலாம் என்று கதையை கேட்பது மட்டும் கிடையாது. கதை எங்களுக்கு இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு கதை சொல்லி வாசகனிடம் கதையை எப்படி மனதில் பதிப்பதற்காக எடுத்துக்கொண்ட உத்திகள், முறைகள் எல்லாம் நெறைய நீங்க இன்னைக்கு கையாண்டீங்க. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுடைய பகுப்பு முறை இருக்கு பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியது. அந்த அடிப்படையில நான் பின்னூட்டத்திற்கு பிறகு நெறைய பேசலாம். அந்த அடிப்படையில உங்களுக்கு நன்றிகளையும், பாராட்டுக்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம் போல பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். நம்முடைய அன்பு செல்வன் பேராசிரியர் அவர்கள் மிக அருமையாக கதையை, அந்த கதையினுடைய இயங்கியலை, அது சமூகத்தின் இயங்கியலை அந்த கதை எப்படி சொல்லுது, போராட்டத்தினுடைய இயங்கியலை அது எப்படி உள்ளே பொதிந்து வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் தன்னுடைய ஆய்வு மூலமாக எடுத்து காட்டுவதில் கதையை அழகாக சொல்லி, அதிலிருந்து நமக்கு பெற வேண்டிய சமூக அக்கறையுள்ள விஷயங்களை, போராட்ட உணர்வுகளை, அதில் உள்பொதிந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையின் மீதான ஒரு நம்பிக்கையை, வாந்தி எடுத்து பித்தம் தலைக்கேறி வாந்தி எடுத்து தள்ளாடி அந்த காவலர்கள், மதுவிலக்கு காவலர்கள் இவன் வந்து போதையில் தான் தடுமாடுகிறான் என்று அவனுக்கு விலங்கு போட்டு படுகிறார்கள். ஆனால் அவனுடைய அந்த கனவு காணுகிற பொழுது சமூகத்தை ஒரு குறுக்கு தோற்றம் வெட்டி, இந்த அரசு யார் பக்கம் இருக்கிறது, இந்த காவல்துறை யார் பக்கம் இருக்கிறது, காந்தியை யார் பயன்படுத்துகிறார், சுதந்திரத்திற்கு முன்பு அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்த சக்திகள் சுதந்திரம் பெற்ற பிறகு தேசபக்தர்களாக உருமாறுகிறார்கள். ஆக இந்த சுதந்திரத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய ஆட்சி, அதிகாரம் என்பவர்களுக்கெல்லாம் பிரதிநிதிகளாக யார் இருக்கிறார்கள்? இப்ப மார்க்ஸ் சொன்ன மாதிரி அரசு என்பது ஒரு முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குழு என்று சொல்றாரு பாருங்க. அதை வந்து
மிக சிறப்பான கலை நயத்தோடு அழகாக அவனுடைய கனவுகள் மூலமும் மிக அழகாக எடுத்துக்க. அதே சமயத்துல போராட்டம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஒரு பெட்டி செய்தியோ, அது பெரிய செய்தியோ, போராட தொடங்கி விட்டார்கள். அது இடையறாது நீரோட்டம் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த கதையை ஊட்டுகிறது. ஏழ்மையை இவ்வளவு அழகாக, வறுமையை இவ்வளவு அழகாக ஒரு சிறுகதையில் பதிவு செய்ய முடியுமா? பதிவு செய்திருக்கிறார் தமிழ்மொழி. அது மட்டுமல்ல, நல்ல திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய, பாராட்டக்கூடிய மதுவிலக்கு என்பது உண்மையிலே மக்களுக்கு மதுவினால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் வராமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பயனளிக்க கூடியதுதான். ஆனால் அந்த பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் நம்பியிருக்கக்கூடிய பனை தொழிலாளர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சரி, இந்த மதுவிலக்கை எப்படி அமுல்படுத்துகிறார்கள்? இந்த மதுவிலக்கை கூட சுரண்டல் பேர்வழியில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க ஒரு பக்கம் மதுவிலக்கு வேஷம் போட்டு இன்னொரு பக்கம் கள்ள சாராயம் திருட்டு சாராயம் காசக்கூடியவனாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த காவல்துறை, இன்றைக்கும் காவல்துறை எந்த பிரச்சனையானாலும் அடித்தட்டு உழைக்கிற மக்கள் மீது, ஏழை மக்கள் மீதுதான் இன்றைக்கும் பாய்கிறது. அவருடைய கண்ணோட்டமே வசதி படைத்தவர்களுக்காகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. எவ்வளவோ மாறுதல்கள் இன்றைக்கு ஜனநாயகத்துல வந்திருக்கிறது. எல்லா மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் வருகின்றன. ஆனாலும் கூட அந்த கண்ணோட்டம் என்பது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே தொடர் போராட்டம் என்பது வர்க்க உணர்வோடு கூடிய போராட்டம் தனிச்சொற்றுமே இருக்கிற வரையில் இவை எல்லாமும் இருக்கும். ஆதிக்க சக்திகளுக்கு காவல்துறை உதவி செய்யும், நீதிமன்றம் உதவி செய்யும், சட்டங்கள் உதவி செய்யும், அதிகார வர்க்கம் உதவி செய்யும் என்பது எல்லாமே கூட நீங்க நம்முடைய பேராசிரியர் சொன்ன மாதிரி இதை நம்ம விரிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய கனவையும் விரிச்சு பார்த்தோம்னா, இந்த கதையை விரிச்சு பார்க்க 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 ஒரு கொந்தளிப்பான சமூகத்தில் எப்படி அதிகார வர்க்கம் செயல்படுகிறது என்பது எல்லாம் ஆனா அதே சமயத்தில் தோழர்கள் ஒன்று சேர்ந்து போராடக்கூடிய வழியும் காட்டுகிறார். அதுதான் சிறப்பு. அதாவது அருமையான கதை, சொன்ன விதம் அருமை, மிக அருமையாக இதுவரை சொல்லக்கூடிய சொல்லிய கதைகளிலேயே இவர் சொன்ன விதம் அலாதியானது. நம்முடைய கருமுருகன் பேராசிரியர் சொன்ன மாதிரி மிகுந்த நல்ல கதை சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்லியாகவும், அதே நேரத்தில் அந்த கதையில் உள்ள சமூக அம்சங்களை, போராட்ட உணர்வுகளை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி உரையாகவும் இந்த இது அமைந்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கலைஞர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை தொடர்ந்து செய்யும். மிக அருமையான நிகழ்வு இன்றைக்கு. நம்முடைய அன்பு செல்வத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய தோழமை சிவசுப்பிரமணியன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன பேராசிரியர் அன்பு செல்வன் அவர்கள் கதையின் முழுவதையும் ஒன்றுவிடாமல் சொல்லிவிட்டார். அழகான தமிழில் நல்ல மெய்ப்பாடுடன் சொன்னார். அதுல அவர் சொன்னதுல ரேடியோவும் ஒரு கதாபாத்திரம் என்பது முத்தாய்ப்பாக இருந்தது. நல்ல நல்ல இது நல்ல விமர்சனம். அவரே அவர் கதை சொல்வதற்கு அவரே நல்ல ஒரு விமர்சனமாக அது அமைந்தது. இந்த கவிஞர் தமிழ் ஒளியை கொண்டாட, உயர்த்திட தமிழ் பேராசிரியர்களில் முன் வந்துள்ளது சால பொருத்தமாகும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கள்ளுக்கடை நடத்தியவன் கதர்கொடியின் கீழ் மதுவிலக்கு மந்திரியின் பாராட்டுதலுக்கு பாத்திரமாகிய தேசபக்தர். கள்ளுக்கடை நடத்தியவன் தேசபக்தரா பாராட்டுதல் பெறுதான். இது ரொம்ப அவமானமான ஒரு செய்தியை நல்லா தமிழ் ஒளி படம் பிடித்து காட்டுகிறார். அடுத்து, இளநீரும் பதநீரும் அமுதம் ஆகாய கங்கை. தமிழ் ஒளி ஆகாய கங்கைன்னு சொல்லுதாரு, அமுதம்னு சொல்லலாம். இந்த மரமேறிகள் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதை தமிழ் ஒளி நல்லா படம் பிடித்து காட்டுகிறார். இந்த
தந்தை பெரியார் வந்து மதுவிலக்குக்காக அவர் தென்னந்தோப்புல நிறைய தென்னைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார் என்று வரலாறு சொல்லுகிறது. அது உண்மை சம்பவம் தான். ஆனா இது வந்து சரியா என்பது சரியா, அதாவது மரங்களை உருவாக்க எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கிறது, அந்த மரங்களை வெட்டி வீழ்த்தியது சரிதானா என்பது உங்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். என்னை பொறுத்தளவுல என்னுடைய அபிப்பிராயம் அது சரியில்லை என்றே தெரிகிறது. மற்றபடி இந்த கதையை சொன்ன அன்பு செல்வனின் குரல் வளமும் மிக அருமையாக இருக்கிறது. அவருக்கு பாராட்டும் வாழ்த்துகள். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி தொடங்க. அடுத்து வேற யாராவது பின்னூட்டம் தர்றீங்களா? அதாவது நல்ல பசியோட இருக்கிறவனுக்கு ஃபுல் மீல்ஸ் கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு கதை சொல்லல். அதனால நிறைய பேர் எல்லாருமே நம்மளுடைய விமர்சனங்களை பதிவுங்கிறதெல்லாம் வாய்மொழியாக சொல்லும்படி வேண்டுகோளாக வைக்கிறோம். பேராசிரியர் ஒண்ணு நல்லா சொல்லுங்க. கதை தலைப்பு வந்து பணக்காரன் சார். பணக்காரன் அவர் சொல்ல விரும்பல. ஏன்னா பணக்காரன்னு சொன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்தது மாதிரி ஆயிரும். அப்படி கொடுக்க கூடாது என்பதற்காகவே பணக்காரன் சர்க்கார் என்று சொல்லி இருக்கிறார் என்று கருதுகிறேன். அருமை அருமை அருமை. சிறப்பு சிறப்பு. முதலாளித்துவ அரசு என்பதை அவர் மக்கள் மொழியில பணக்காரன் சர்க்கார்னு சொல்றாரு. நன்றி. வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? போயிடலாம்னு நினைக்கிறேன். நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அன்பு செல்வன் கேட்ட உடனே நம்ம கோஹோஸ்ட் கொடுத்து பார்த்தோம். அது வந்து பவர் பாயிண்ட்ல வந்துச்சு. ஸ்பாட்லைட் கொடுத்த உடனே அவருடைய பேசுறதுமே வந்துருச்சு. இதுதான் நம்ம பண்ணதுலயும் ஸ்பாட்லைட்ல அவருடைய பேசுறதும் பவர் பாயிண்ட்ல வர்றது ரொம்ப அருமையா சொன்னாங்க. கதையினுடைய இந்த பவர் பாயிண்ட்ல கொண்டு வந்ததுனால நம்ம எதையுமே விட்டுறாம அதோட விட்டுறது ஒன்றும் பெரிய இது இல்லை. பவர் பாயிண்டே சொல்லி கொடுத்துரும். ஆனா தமிழொலி என்ன உணர்வுகளை எல்லாம் கொண்டு வர விரும்பினாரோ அது எல்லாம் கொண்டு வந்துட்டேன். கடைசியில ஊமையை கூட இந்த ஊமைகள் இருக்குன்னு. இது உண்மையிலே மிக அருமையான கதை. நீங்க கைலாசபதியினுடைய இது இலக்கியத்தின் போக்குகள் எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப ஒண்ணு வந்து இன்பத்தை மட்டும் சொல்லிட்டு போவான், அது ஒரு போக்கு. ஒருத்தன் துன்பத்தை மட்டும் சொல்லிட்டு போவான், அது இன்னொரு போக்கு. இன்னொருத்தன் துன்பத்தை சொல்லிட்டு இதுக்கு தீர்வு வந்து நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுற தீர்வு இல்ல, தனித்தனியா வந்து பிரிஞ்சு நின்னு வயிறுதான் தீர்வு, மண்ணவாரி போடுறதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் மட்டும்தான் ஒன்னா கூடி நீங்க இந்த உலகத்தை, இந்த துன்பமிக்க உலகத்தை மாத்த முடியும்னு சொல்லுவான். அப்ப இந்த 4 போக்குகள்ல எது நம்மளுடைய போக்குன்னா, இந்த கடைசியா இருக்க இந்த துன்பமயமானதான் உலகம். ஆனா அந்த துன்பத்தை மாற்றலாம் அப்படின்றது அந்த சொன்ன கைலாசபதி சொன்ன அந்த இலக்கணத்திற்கு ஒரு சிறுகதையை வரைந்து அற்புதமாக காட்டியுள்ளார். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அவருடைய இது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மிக பணக்காரனுக்கு தான் இந்த சர்க்கார கண்ணை திறந்து பார்க்கும், ஏழைகள் கண்ணுல படமாட்டாங்க அப்படின்றது. மது குறித்தும் பூரண மது விலக்கு வந்து புனிதம், ஆனா அது புனிதமானது அல்ல. நாம் பெருமையாக நான் முதல் ஆளாக சென்று கையில் பெருமையாக நினைத்துக் கொண்டு கையெழுத்திட்டார்கள். அப்ப அவங்களுக்கான பார்வை சரியில்லை என்றுதான் அர்த்தம். பார்வையை கொடுத்துக்கிறார். அந்த பாட்டுமே நாமக்கல் கவிஞருடைய பாட்டு தான் நினைக்கிறேன். குடிப்பதை தடுப்பதே கோடி கோடி இன்பம், அடிப்பினும் பொறுத்து நாம் அன்பு கொண்டு வெல்வோம்னு அந்த நாமக்கல் கவிஞரோட பாட்டை அதையும் இழுத்து அடிச்சுறாரு. அது எப்படி இது அடிக்குது? அது அவன் ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் திருப்பி அவன் வந்து மதுபான கடை நடத்தியவன் தான் இப்ப பூரண மதுவிலக்குன்ற போர்வையில காங்கிரஸ் கதர்கொடியில் கீழ் இறைந்து கொண்டு திருப்பியும் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் அவனாத்தான் இருக்கான். ஆனா இந்த முனிசாமி எப்படிப்பட்டவன் சொல்றான் பாருங்க குப்பனுடைய இதுல, நீ இறக்கி குடிப்பிய தென்னங்கல்லு கல்லு அது மாதிரி உலகத்துல நான் எப்பயுமே குடிச்சது இல்லைன்னு அவன் குப்பை வந்து சொல்லுவான். அவன் தான் முனிசாமி வந்து
அரசாங்கம் சொல்லிடுச்சுன்னா நம்ம செய்ய மது வந்து மிகப்பெரிய வரலாறு கொண்டது. வேத காலத்தில் உள்ள இருந்தே பதிவுகள் இருக்கு நமக்கு. மனித வாழ்வோடு பின்னி பிணைந்தது. அதை ரொம்ப லேசா வந்து எடுத்துட்டு எல்லாம் போயிட முடியாது. பூரணமா எந்த நாட்டிலையுமே அமல்படுத்தப்படவில்லை. மிகப்பெரிய ஆளுமைகள் நிறைந்த சோசியலிச நாடுகளில் கூட அமல்படுத்த முடியவில்லை. அதுக்கான சமூக காரணம் வந்து சரியாகணும். அது தாண்டி அது இல்லாம இன்னைக்கு பல பேர் குடிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து உறிஞ்சப்படுது. அவங்க வந்து வேதனை அடைகிறாங்க. அதை வந்து மறக்கிறதுக்கு குடிச்சிட்டு இது பண்ணாங்க. அவனுடைய அதுக்கான காரணம் என்னன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த காரணத்தை மாற்றும் போதுதான் இது வந்து மதுவை நாம் மனிதர்களிடமிருந்து பிரிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க மதுவும் மதத்தையும் மதுவையும் ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் உள்ள கட்டமைச்சிட்டு இதனுடைய உள்ள என்னென்ன நடக்குது. கள்ளச்சாராயம் யாரு வெள்ளச்சாமியும் காய்ச்சுகிறான். வெள்ளச்சாமி காய்ச்சற சாராயம் மிகச்ச சிறப்பாக இருக்குன்னு சொல்றான். குப்பன் வந்து சொல்றாப்ல, நீ காய்ச்சற சாராயம் அப்படி இல்லையான்னு சொல்றான். ஆனாலும் ஒரு அரசியல் பணபலம் இது எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் தூளாயிரும்ன்ற இந்த பாரதியினுடைய பாட்டையும் ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்றதோட முடிச்சுக்கிறாரு. அடுத்து ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அப்ப ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமா நாம், கதர்கொடி பறந்தாப்புல போதுமா அப்படின்றத இந்த இதா கேள்வியா இருக்கு. காந்திஜியும் அவருடைய அந்த ரத்தம் வந்து யாருடைய ரத்தம் சொல்வார். அது என்னுடைய ரத்தம். கல்லு இறக்கும் மர தொழிலாளியினுடைய வேர்வை. நீ திருட்டு சாராயத்தில் திருட்டாக லாபம் சம்பாத்தியா அது இல்ல போலீஸ்காரனுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம் இதெல்லாம் சொல்லி கொண்டு வருவார். அப்ப ஒரு காட்டமாக நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த ஓமைகள் சரியா சொன்னாங்களே, அந்த கதர்கொடி வந்து இவனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் போட்டு சென்றதும், அந்த தென்னை மரங்களுடைய ஓசை வந்து அழைப்பு. நீ வந்து இதுல ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கார். ஆனால் எந்த இடத்திலும் பிரச்சாரத்தன்மையே இல்லாமல் மிக மிக கலைத்தன்மையோடு நீங்க வந்து காந்தி சொல்லிட்டாரு பூரண மது விலக்கு, மதுனால் நிறைய பேர் சாறாங்க, அப்ப இதான் புத்தியில் இருக்கும்போது இதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் இருக்கும், இது என்னென்னன்றது எல்லாமே இன்னைக்கு மிக சிறப்பாக அதை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராஜஸ்தான்ல வந்து அமல் இருக்குன்னா ஆனா கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு உள்ள நிலைமை இருக்கு. மிக சிறப்பான கதை, மிக சிறப்பான கதை பாயிண்ட்ல போட்டு அதனுடைய ஸ்பாட்லைட் கொடுத்துட்டு அவர் பேசுறதும் தெரியும், பவர் பாயிண்ட்லும் தெரியும். அப்ப ஒரு ஓசையோடு நம்ம காணும் காட்சியிலும் அந்த கதைகள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். மிக சிறப்பான முன்னெடுப்பு. தோழர் வந்து பல கதைகளை இது மாதிரி சொல்லி யூடியூபில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க தோழர். நன்றிங்க தோழர். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்ததாக பதிவு பின்னூட்டம் ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர். ஆங்கிலேயரின் அடிவருடி விடுதலைக்கு பின்னர் தேசபக்தர் மொத்தமாக சாராயம் விற்பவர் வேதாச்சலம். கள்ளச்சாராயம் காய்ச்சும் வெள்ளைச்சாமி, பித்தம் தலைக்கேறி சித்தம் குலைந்த முனுசாமி, வேதாச்சலத்திற்கு அடிமை வேலை செய்யும் குப்பன் என கதைமாந்தர்கள் பலர் மூலமாக பணக்காரன் சர்க்கார் பரிதவிக்கும்படியான மதுமர மேரிகளின் போராட்டம் என அனைத்தையும் விளக்கி கூறிய கதை சொல்லி அன்பு செல்வனுக்கு இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு தோழியர் பதிவு செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை வந்து கதை சொல்லி வந்து முனைவர் பா விவேகானந்த தாசன் புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து வந்து சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நன்றி தோழர்களே. அதற்கு முன்பாக அன்பு செல்வன் தோழர் எதுவும் சொல்றீங்களா? இல்லைங்க தோழர், எல்லாருக்கும் நன்றி. நான் நிறைய பேரை விடுபட்டிருக்கலாம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் வெங்காய அவர்களை நான் குறிப்பிடாம விட்டுட்டேன். அவர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரியான ஏற்பாடுகளை முன்னெடுத்ததுல அவருக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அவருடைய
அவருடைய இணைய வழியிலே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்விலும் நான் பங்கேற்றேன். அவருடைய ஆலோசனைகளும், அவருடைய வழிகாட்டுதலுக்கும் இந்த நேரத்தில நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் இல்லை சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த கருத்தரங்கத்திலே இந்த உரையை கேட்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய அனைத்து தோழமை மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக என்னுடைய சகோதரர், அன்பு சகோதரர் தோழர் கரு முருகன் அவர்கள் அவர்கள் எப்பயுமே எடுத்த காரியத்தை மிக திறம்பட நிகழ்த்தக்கூடியவர். அவரும் இந்த ஒருங்கிணைப்பை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் கணபதி இளங்கோ அவர்கள் என்னை தொடர்ந்து தூண்டி இந்த நிகழ்விலே பங்கெடுக்கும்படியாக செய்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி தோழமையே. தோழர்களே, இன்றைய கதை என்பது கதை எழுதப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை அது தொடர்ந்து அறுபடாத சங்கிலி தொடர் போல பயணித்துக் கொண்டிருக்கிறது. தவறு செய்பவர்கள் ஸ்ரீமான் என்று அழைக்கின்ற காலம் தொடங்கியதிலிருந்து இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. பாவம் முனியசாமி அவனுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தாலும் வறுமையால் ஏற்பட்ட தள்ளாட்டத்தில் கூட அவனுக்கு இந்த தேசம் குற்றவாளி என்கிற கூண்டுக்குள் அடைப்பதை போல அவனுடைய வாழ்வியலை சித்தரித்து விடுகிறார்கள். இதுதான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய புறையோடி கிடக்கிற பிரச்சனை. இந்த கதை ஒரு ஒப்பீட்டு கதை, ஒரு முரண்பாடு கொண்ட கதை. இரண்டு வாழ்வியலை எடுத்துக்கொண்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடுவோமே என்று பாடுகிற இந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டதா, ஓ எனக்கும் சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்று கேட்டுக்கொண்டு இன்னமும் சுத்திகரிக்கப்படாத குடிநீர் போல அழுக்கடைந்த மாசுபடைந்த வாழ்வியலை கொண்ட மக்கள் இன்னமும் இருக்கிறார்கள். தமிழொலி பாணியிலே சொல்லுவதென்றால், பணக்காரன் சர்க்காருக்கு நல்ல வார்த்தையாக இருக்கிறது. பணக்காரன் சர்க்காருக்கு கண்ணவஞ்சு போச்சு, அது ஏழைகளை பார்க்காது என்கிற தமிழொலியின் வார்த்தை இன்னமும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வறுமை தாண்டவம் பேராசிரியர் அழகாக சொன்னார். வறுமை தாண்டவம் ஆடுகிறது, அதற்கு ஒப்பீடு வேறு. பன்றியின் முகம், யானையினுடைய கால் என்ற அந்த ஒப்பீடு, தமிழனுடைய ஒப்பீடை அழகாக சொன்னார். கதை என்பது ஏதோ ஒரு படைப்பாக மட்டும் நாம் கடந்து போய்விட முடியாது. இந்த சமூகத்திலே அவலமாக இருக்கிற, தொடர்ந்து வருகிற, இதை யார் நீக்குவது என்பதற்காகத்தான் போராட்டம் என்கிற அந்த ஒற்றை சொல்லை அந்த தினசரி பத்திரிகையினுடைய ஓரத்தில் இருக்கிற வார்த்தையை அழகாக சொன்னார் பேராசிரியர். கதை சொல்லுகின்ற பொழுது அவர் கையாண்ட விதம் என்பது மிக அருமை. கதையினுடைய தனித்தன்மை என்று குறிப்பிடுகின்ற பொழுது கதையிலே இருக்கக்கூடிய உவமைகளை சுட்டார். குறிப்பாக மது விளக்கினுடைய மறுபக்கத்தை வெளிச்சம் போட்டும் காட்டக்கூடிய பகுதிகளை அழகாக பதியம் செய்தார். முனியசாமியினுடைய கனவு, அரசியல் நிலைப்பாடு, காந்திஜியினுடைய நிதி வசூல் என்கிற 3 பரிணாமங்களில் இருந்து கொண்டு கதையை நகர்த்திய விதம் என்பது அழகாக இருந்தது. குறிப்பாக அது இன்று வரை நீளும் ஆதிக்க அரசியலை நீட்சி என்று கதை சொன்ன விதம் என்பது மிக மிக அருமை. கதை காலத்தை கடந்தும் தன் நியாயத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற கதை சொல்லினுடைய முத்தாய்ப்பான அந்த முடிவுரை, கதை சொல்லுடைய அந்த தனித்தன்மையினுடைய நிலைப்பாட்டை விளக்குகின்ற அந்த பாங்கு அருமை. தோழமைகளே, இது கதை அல்ல, இந்த தேசத்தினுடைய நிகழ்கால போக்கு. இந்த போக்கை போக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பொது உடைமையை பற்றி பேசுகிற நமக்கு கூடுதலாகவே இருக்கிறது. இதை முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளை எட்டி பிடிப்பதற்காக நாம் சேர்ந்து பயணிப்போம் தோழமைகளே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அதற்காகத்தான் தமிழொலியினுடைய சிறுகதை படைப்புகளை ஒவ்வொரு நாளும் கதை சொல்லியலுடைய அந்த
கதை சொல்லியினுடைய அந்த போக்கு கொண்டு செல்லுகிற விதம் என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு பெருமை சேர்க்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு கதை சொன்ன கதை சொல்லியான பேராசிரியர் முனைவர் என் அருமை தோழர், அருமை சகோதரர், நல்ல சிந்தனையாளர், போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய அன்பு செல்வம் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழொலியினுடைய சிறுகதையோடு நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின்கள்